ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 484வது குரலாக அமையிருக்கின்றது. உண்மையிலே அழகிய குரலாகத்தான் அமைந்திருக்கின்றது. அழகான உரைகளும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட் செய்யின். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட் செய்யின் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதிலே முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் கைகூடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒரு செயலை நாங்கள் முடிப்பதற்கோ அல்லது தொடங்குவதற்கோ நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் அதற்கு பொருத்தமான காலத்தையும் அந்த காலத்தோடு பொருந்தக்கூடிய இடத்தையும் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அப்படி தெரிவு செய்து அந்த செயலை நாங்கள் முடிப்பதற்கோ அல்லது தொடங்குவதற்கோ முயற்சி செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அது வெற்றி அளிக்கும் எங்களுக்கு. நாங்கள் இந்த உலகம் வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அந்த உலகமும் எங்களுடைய கைக்குள் வந்துவிடும் என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தையும் அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் கைகூடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட் செய்யும் என்ற குரலுக்காக அழகான உரையை தந்திருக்கின்றார்கள். முதலாவது உரையை சாரலில் தான் அமைந்திருக்கின்றது. உரிய காலத்தையும் இடத்தையும் ஆராய்ந்து செயற்பட்டால் உலகமே கைக்குள் வந்துவிடும். நாங்கள் ஒரு தொழில் முயற்சியோ அல்லது ஒரு ஏதோ ஒரு செயலை நாங்கள் செய்ய போகின்றோமாக இருந்தால் நாங்கள் அதை பற்றிய பூரண அறிவை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருந்தாலும் கூட எந்த காலத்தில் எந்த நேரத்தில் அதற்கு பொருத்தமான இடத்தை தெரிவு செய்து நாங்கள் தொடங்குவோமாக இருந்தால் நிச்சயம் அது எங்களுக்கு வெற்றி அளிக்கும் என்பதைத்தான் இந்த கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. இந்த உலகம் வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதுவும் எங்களுக்கு கைகூடும் என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உரிய காலத்தையும் இடத்தையும் ஆராய்ந்து செயற்பட்டால் உலகமே கைக்குள் வந்துவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட் செய்யும் என்ற பொருளுக்கான அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஒரு செயலை தொடங்குவதற்கோ அல்லது தொழிலை ஏதோ ஒன்றை செயலை நாங்கள் செய்ய போகின்றோமாக இருந்தால் ஏதோ ஒரு செயலை செய்ய போகின்றோமாக இருந்தால் அது பற்றிய பூரணமாக நாங்கள் அறிந்திருந்தாலும் கூட எந்த காலத்தில் எந்த நேரத்தில் அதற்கு பொருத்தமான எந்த இடத்தில் நாங்கள் செய்ய போகின்றோம் என்பதை முடிவெடுத்து சரியாக தொடங்குவோமாக இருந்தால் அது நிச்சயம் எங்களுக்கு வெற்றி அளிக்கும். இந்த உலகம் முழுமையும் எங்களுடைய கைக்குள் வர வேண்டும் நினைத்தாலும் கூட அது எங்களுடைய கைவசமாகும் என்பதைத்தான் சாலமன் பாப்பனோட உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட் செய்யும் என்ற குரலுக்கான 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அது பற்றிய பூரண அறிவை பெற்றிருந்தாலும் எந்த காலத்தில் எந்த இடத்தில் அதற்கு பொருந்தக்கூடிய இடத்தை தெரிவு செய்து நாங்கள் அந்த செயலை தொடங்குவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றியாகத்தான் அமையும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் சரியான நேரத்தை சரியான இடத்திலே சரியான தொழிலை தொடங்குவோமாக இருந்தால் நிச்சயம் நாங்கள் வெற்றி அடைவோம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.